மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்களா? பெரிய காலிஃப்ளவர் ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கல்லுப்பு, மஞ்சள்தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அளவான மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அளவான நைஸ் உப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை ரவை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறேங்க. காலிஃப்ளவர் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிக்கலாம். காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுங்க. அப்புறம் எண்ணெயில் போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் நல்லா ரெட்டாக வேணும்னா காஷ்மீரி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, காலிஃப்ளவர் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாம தான் இருக்குது. கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கலாங்க. ஒரு காலிஃப்ளவர் ரெடிங்க. நல்ல மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் ரெடிங்க. இதை மேலால பெப்பருங்க, லெமனு, ஆனியன் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என் பையன் ஸ்கூல் விட்டு வரப்போ டக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அவன் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படி சாப்பிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்குதுன்னு. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.